காய்ஸ், இன்றைக்கி வந்து நாம் ஒரு பேப்பர் கட் தான் செய்ய போகிறோம். வித்தவுட் கம், எதுவுமே இல்லாமல் பேப்பர் கட், ஒன்லி பேப்பர். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய லாங் சைஸ் பேப்பர் தான், உங்களுக்கு இப்போ தெரியாது. நீங்கள் கையில் வைக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க போதும். இப்போ அதை இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லாம் ஒட்டி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கடுத்து இங்கே இந்த இது கிளிப் எடுத்து இங்கே வைக்கணும். நீங்கள் அது சும்மா பேப்பர் நெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். வந்து இருங்க, நேட்டு கேமராவை நான் ஒழுங்காக செட் பண்ணிட்டு காட்டேன். இப்போது நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஃபோல்ட் பண்ணோம்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இதை தூக்கி இங்கே இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதையும் இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணது எல்லாத்தையும் இங்கே மேலே இப்படி போடணும். மேலே வச்சிடணும். இப்படியே கரெக்டாக மேலே மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு லைட்டாக கேப் இருக்கும், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது நல்லா செஞ்சு இது பண்ணிட்டு இப்போ இந்த கார்னர் இல்லை. எனக்கு வந்து இந்த பேப்பரில் ஒழுங்காக ஃபோல்ட் பண்ணலை போல வர மாட்டேங்குது. மற்றபடி எனக்கு வரும். நானும் எனக்கு செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். இப்போ இந்த கார்னர் எடுத்து இங்கே ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறத இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரிக்கு ஃபோல்ட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இது இருக்கா, அப்படி இங்கே ஃபோல்ட் பண்ணணும். லைட்டில் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதை இப்படி லைட்டாக மட்டும் இங்கே மட்டும் உருட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே உருட்டி விட்டதில் இங்கே பாதி இருக்குமா, இதை இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு இப்படி கிடைக்கும். அப்புறம் கீழே இருக்கிறத இப்படி மடக்கி இங்கே ஒரு இது மாதிரி ஒரு கேப் இருக்கும், அதில் நீங்கள் சொருகி விட்டுருங்க. நான் உங்களுக்கு சொருகி காட்டுறேன். சொருகியாச்சு. இந்த மாதிரி சொருகிட்டு இந்த மாதிரி கேப் இருக்கதான் செய்யும். நாங்கள் அந்த கேப் வேணும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கேப் நிற்கும். இங்கே ஒரு கேப்பு அனாதையாக கிடக்கும். அந்த கேப்பில் இப்படி எடுத்து விட்டோம்னா அவ்வளோதான்.
நம்மளுக்கு அந்த நெயில்ஸ் பேப்பர் நெயில்ஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் நெயில்ஸ் ரெடி. இதே மாதிரி நான் வச்சு நிறைய செஞ்சுருந்தேன். உங்களுக்கு நான் காட்டுறேன். 1 மினிட் வீடியோ கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் நிறையா செஞ்சுருந்தேன். இது வந்து ஒரு பலூனை கூட வச்சா உடஞ்சிரும்னு ஒரு வீடியோ காட்டினாங்க. அது எனக்கு தெரில வரையுமா வரையாதாண்டு. நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னை காய்ச்சல் நான் காட்டுறேன். இப்போ இது செஞ்சுருக்கல. அடுத்து பலூன் நாளைக்கு காலைல வரும் நினைக்க வீடியோ. நாளைக்கு காலையிலே நாளைக்கு சாயங்காலமும் பாருங்கள். இந்த வீடியோவை அப்படியே இப்படி 1 செகண்ட் அந்த பலூனை அப்படியே உடச்சிடலாம்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். இதில் பின்னெல்லாம் வைக்க தேவையில்ல. ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.